100 நாள் வேலை திட்டம் ரத்து ரத்துன்னு சொல்லிட்டு இது போல மேடை போட்டு திமுக பொய்யான பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில மக்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். கடந்த 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி எண் 42 கீழே என்ன சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறோம். அதுபோல 100 நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி பகுதிகளுக்கு விரிவுபடுத்துறோம். 100 நாள் வேலை திட்டத்துடைய தினக்கூலி ரூபாய் 5 நாளாக உயர்த்தப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக ஆட்சி அமைந்தவுடன் கிராமப்புற மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்று தனது தேர்தல் முதற்கட்ட வாக்குறுதியிலே அறிவித்துள்ளார்கள் என்பதை இங்கு உங்களிடத்தில் பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதற்கு பின்பு ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுக அந்த திட்டத்தை அடியோடு முடக்கியது உண்டா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. மகளிர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, சிந்திச்சு பார்க்கணும். ஆனா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழக ஆட்சி அமைந்தவுடன் 25,000 ரூபாய் மானிய விலையிலே வேலைக்கு செல்லும் ஏழை பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் 5 லட்சம் மகளிருக்கு மீண்டும் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லட்சம் மக்களுடைய நகை கடனை தள்ளுபடி செய்யாமல் அவர்களை ஏமாற்றி மோசடி வஞ்சித்திருக்கிறது இந்த திமுக அரசு. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள், அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் இதில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடமானம் வைத்த நகையும் முக்க முடியல, பணத்தையும் கட்ட முடியாத நகை முழுகி போச்சு. இதுதான் இந்த நாட்டுடைய நிலவரம். இதுதான் தில்லுமுள்ளு திமுக என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், அதோடு நகர பகுதி வாழ் வீடுகளற்ற ஏழை எளிய மக்களுக்கு சொந்தமாக அரசு செலவில் இடம் வாங்கப்பட்டு அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், பட்டியல் பிரிவை சார்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகனுக்கு அரசு சார்பில் இடமும் வீடும் வாங்கி வழங்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். எனக்கு இந்த அரியதொரு வாய்ப்பை வழங்கிய கழகத்தினுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.